கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமா? நல்ல ஆராதனைக்குள்ளாய் தேவன் நடத்தினார்ல. இந்த நாளிலும் கூட தேவ வார்த்தைக்கு நேராய் போவதற்கு முன்பாக யாவரும் எழுந்து நின்று வேதத்தை தூக்கி இது சாதாரணமான ஒரு கடமைக்காக சடங்காச்சாரத்திற்காக செய்யப்படுகிற காரியம் அல்ல. இங்கே சொல்லப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையிலும் உறுதிமொழியாக நீங்கள் கர்த்தருக்கு முன்பாக சொல்லுகிறீங்க. கேட்கப்படுகிற ஒவ்வொரு வார்த்தைகளையும் உங்களுடைய வாழ்க்கையில் அபியாசப்படுத்தணும். அப்போ தான் அவருடைய வருகையிலே ராஜ்யத்துக்குள்ளாய் போக முடியும். சொல்லிக்கொள்வோமா? இன்று பேசப்படுகிற உம்முடைய வார்த்தைகள் அனைத்தையும் என்னுடைய இருதயத்திலே பதிந்தும்படியாய் கர்த்தர் தாமே என் இருதயத்தையும் என் செவியையும் விருத்த சேதனம் பண்ணப்படுவதாக. உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைகளுக்கெல்லாம் வெளிச்சமாயிருப்பதாக. ஆமேன். அமர்ந்து கொள்வோமா? நான் உங்களோடு கூட 2வது வாரத்தில் பேசின வார்த்தை எது என்று யாராவது சொல்ல முடியுமா? 2nd வீக் பேசினேன். என்ன பாஸ்டர்மா நேற்று சாப்பிட்டதே என்னன்னு எங்களுக்கு தெரியாது, மறந்து போச்சு. இன்னைக்கு கறிக்கடையில் கறி வெயிட் பண்ணுது இல்லை? ரட்சிப்பை தப்பிக்க முடியுமா? ஏன்னா இப்போ கடைசி காலங்கள் நெருங்கி கொண்டிருக்கிறது. ஆசீர்வாதமாக ஒரு வசனத்தை எடுத்து ரொம்ப அழகாக பூச்சி மாதிரி பூசி கொடுக்குறவங்கக்கிட்ட தான் இன்னைக்கு நிறைய ஜனங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறாங்க. என்னைய கர்த்தர் அப்படி அழைக்கலை. என்னைய அழைத்ததின் நோக்கம் என்னன்னா, கருக்கலான சத்தியத்தை எடுக்கும்படியாய். இந்த இடத்துல தேவ மகிமைக்கு என்று சொல்லுகிறேன். நான் பைபிள் காலேஜ் முடிக்கலை, இருந்தாலும் கர்த்தர் எனக்கு கொடுக்கிறது என்னென்றால் எச்சரிப்பான வார்த்தைகள், கிறிஸ்து இயேசு வருகையை குறித்ததான காரியங்கள். அதனால் இந்த உலகத்தில் எது நடந்தாலும் எப்படி நடந்தாலும் எதை பற்றி நம்ம என்ன செய்யக்கூடாது? கவலைப்படக்கூடாது. ஆனால் எதை பற்றி நம்ம கவலைப்படணும்? எதை பற்றி கவலைப்படணும்? என் ரட்சிப்பை நான் காத்து கொள்ளணும். என் ரட்சிப்பின் வஸ்திரத்தை நான் கரைப்படுத்தி கொள்ளாமல் நான் பார்த்து கொள்ளணும். ஏனென்றால் மணவாளனுக்கு ஏற்ற மணவாட்டியின் அலங்காரத்தோடு கூட நானும் நீங்களும் ஆயத்தமாய் இருந்தால் மாத்திரமே மணவாளன் எப்பொழுது வருவார் என்று தெரியாது. வரும்பொழுது மணவாட்டி போவதற்கு ஆயத்தமாயிருக்க வேண்டும். அதனால தான் தேவன் எனக்கு கொடுத்தது, ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றிருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம் எப்படி என்று சொல்லி உங்களோடு கூட 2வது வாரம் இந்த மாதம் 2nd வீக் உங்களோடு கூட எடுத்தேன். அது யூடியூப்லேயும் இருக்கும். அதனுடைய தொடர்ச்சியாக தான் இந்த நாளில் நான் உங்களோடு கூட பேச போகிற காரியம் என்னவென்று சொன்னால், ரட்சிப்புக்கு ஏதுவான மனம் திரும்புதல். 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 10வது வசனம். தேவனுக்கேற்ற துக்கம் பின்பு மனஸ்தாபப்படுகிறதற்கு இடமில்லாமல் ரட்சிப்புக்கு ஏதுவான மனம் திரும்புதலை உண்டாக்குகிறது. லௌகிக துக்கமோ மரணத்தை உண்டாக்குகிறது. இதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? தேவனுடைய கிருபையின் முக்கியத்துவத்தையும் பாவத்தில் நிலைத்திருப்பதின் அந்த ஆபத்தையும் இந்த வசனம் வலியுறுத்துகிறதாம். புரியுதா நான் பேசுகிறது? தேவனுடைய கிருபையின் முக்கியத்துவம் என்ன? நீங்களும் நானும் தேவனால் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அது கிருபை, தேவன் நம்ம மேல் வைத்திருக்கிற இரக்கம், தேவனால் கொடுக்கப்பட்ட ஒரு ஈவு. அது உங்களுக்கு எனக்கும் கோடிக்கணக்கான ஜனங்களுக்கு மத்தியில் உங்களை என்னை ஆண்டவர் தெரிந்தெடுத்திருக்கிறார். நம்மளை முச்சந்தில இருந்து முக்காட்டில் இருந்து எடுத்து நமக்கு வஸ்திரங்களை கொடுத்திருக்கிறார். அவருடைய பிள்ளையாய் மாற்றிருக்கிறார் கரைபடாதபடிக்கு. அதனால் அந்த கிருபையின் முக்கியத்துவத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு டாக்டராக இருக்கிறாங்க, லாயராக இருக்கிறாங்க, போலீஸாக இருக்கிறாங்க, ஸ்கூலுக்கு போகிறாங்க பிள்ளைங்க. எல்லாத்துக்குமே ஒவ்வொரு சீருடை உண்டு. அதே போல கிறிஸ்துவை உடையவர்களுக்கு பரிசுத்த ஒரு ஆடை உண்டு. ஹல்லேலூயா. அந்த ரட்சிப்பின் வஸ்திரம். உலகத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாதீர்கள். உலகம் எப்படி வேணாலும் நடந்து கொள்ளட்டும், நமக்கு அது தேவையில்லை. அழகா சொல்றாரு, சிங்கம் தனித்து தான் நிற்கும். ஹல்லேலூயா. வேற என்ன கூட்டமா நிற்கும்?
வேற என்ன கூட்டமா நிற்கும்? நீங்களே சொல்லுங்க. அதுதான் கூட்டமா போய் நிற்கும். இந்த உலக கூட்டம் பூரா அப்படியா இருக்கலாம். ஆனா யூதராஜ சிங்கத்தினுடைய பிள்ளைகள் கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமா? நம்ம தனித்து தான் தெரியுவோம். எல்லாத்துக்கும் ஒரு மாதிரி என்ன இவங்க எல்லாத்துலயும் ஒதுங்கி நிற்கிறாங்க, எல்லாம் தனியா நிற்கிறாங்க. என்ன? கிறிஸ்து பரமசேனையின் தேவன் உங்களோடு என்னோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அழகா சொல்றது, தேவனுடைய கிருபையின் முக்கியத்துவத்தையும் நீங்களும் நான் அறிஞ்சு கொள்ளணும். நான் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறேன், அந்த கிருபையின் முக்கியத்துவம் என்ன? அது மாத்திரமல்ல, ரெண்டாவதா சொல்றாரு, பாவத்தில் நிலைத்திருப்பதின் ஆபத்தையும். பாவத்துல செஞ்சுட்டு அதுல இருந்து வெளியில வர்றது வேற, அதுலயே நிலைத்திருப்பதின் ஆபத்தையும் வலியுறுத்துகிறதா இருக்கிறது. இது ரெண்டும் நமக்கு முக்கிய தேவை. இடுக்கமான வாசலுக்குள்ள போக ஆயத்தமா இருக்கிறோமா, இல்ல விசாலமானதுக்குள்ள போய் சுற்றி திரிய ஆசமா இருக்கிறோமா? எது வேணும்? இடுக்கமான வாசல். நமக்கென்று சட்டத்திட்டங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதன் வழியா நம்ம போனோமானால் நேர் வழியாய் நித்தியத்திற்குள் போக முடியும். அப்படி என்றால் தேவன் சொல்லுகிறார் பாருங்க, தேவனுடைய கிருபையின் நாள் கொடுப்பது நமக்கு நித்திய ஜீவன். தேவனுடைய கிருபையால் உங்களுக்கு எனக்கு கிடைப்பது என்னது? நித்திய ஜீவன். ஆனால் பாவத்தில் நிலைத்திருப்பதானால் அதில் கிடைப்பது என்ன? மரணம், ஆக்கினை தீர்ப்பு. இது ரெண்டையும் ஆண்டவர் ஆதியாகமத்திலே வச்சுட்டார். வச்சாரா இல்லையா? மரணமும் ஜீவனும் உனக்கு முன்பாக வச்சிருக்கேன், நீ எதை எடுத்து ஆயத்தப்பட்டு நீ எடுத்துக்கோ. அப்போ தேவன் என்ன சொல்லுகிறார் என்றால், நான் எல்லாவற்றையும் உண்டாக்கி உனக்கு கீழ்ப்படுத்தி நீ ஆளுகை செய் என்று நான் கொடுத்திருந்தேன். ஆனா இன்னைக்கு மாடுல இருந்து ஆடுல இருந்து எல்லாத்தையும் ஒரு கடவுளாக்கி அது நம்மளை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறது. அதற்கு அடிபணிந்து கொண்டிருக்கிறோம். அதன் மித்தமாய் பாவம் பெருகி போயிற்று. அந்த பாவத்தை தீர்க்கும்படியாக தேவகுமாரன் இந்த உலகத்திற்கு வந்தார். அவருடைய ரத்தத்தினாலே மீட்கப்பட்டு இருக்கிறோம் நீங்களும் நானும் பாவத்தில் இருந்து. ஓகேவா? ஹல்லேலூயா. அப்ப மீட்கப்பட்ட அந்த ரத்தத்திற்குரிய அந்த கிருபையை முக்கியத்துவத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். மறுபடியும் அந்த பாவத்திற்குள்ளேயே நாம் நிலைத்திருப்போமானால் வரப்போகிற ஆபத்தை குறித்தும் நம்ம என்ன செய்ய போறோம்? எச்சரிப்பாய் தெரிந்து கொள்ள போகிறோம். இதுதான் நமக்கு முக்கியம். எது வழி நீயே பார்த்துக்கோ. அப்போ ஒருத்தன் கிருபையை பெற்றுக்கொண்டதுக்கு அப்புறமும் நான் பாவம் செய்கிறேன் என்றால் ஒருவேளை அவனுடைய பலவீனங்களா இருக்கலாம், அல்லது அறியாமையினால இருக்கலாம். ஆண்டவர் நீதிமொழிகளில் சொல்லுகிறார், நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் எழுந்திருப்பான். ஆனால் அழகா இன்னொரு வசனம் இருக்கும், அதிலே கீழே வாசிங்க, 29 நினைக்கிறேன், நீதிமொழிகள் 24:16 நினைக்கிறேன், வாசிங்க. நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பான். துன்மார்க்கரோ தீங்கிலே இடருண்டு கிடப்பார்கள். தீயிலே இடருண்டு கிடப்பார்கள், அதிலேயே கிடப்பார்கள். அப்போ பாஸ்டர் அடிக்கொருக்கா ஒன்று சொல்லுவார், பார்த்திருக்கீங்களா? விழுவது மனுஷிக இயல்பு, ஆனால் அதிலே விழுந்து கிடப்பது பிசாசுத்துவம். அதிலே அந்த ஆலயக்குள்ளாக நீங்கள் நான் கட்டப்பட்டுட்டோமானால் அதிலே விழுந்து கிடக்கிறோமா? இன்றைக்கு நாமே ஆராய்ந்து பார்க்க போறோம். ஏன்னா இந்த மாதத்துல கடைசி வாரம் தேவன் எனக்கு கொடுத்த ஒரு பெரிய கிருபை. தேவன் நம்மளுடைய ஆத்துமாவை, நம்மளுடைய இருதயத்தை, நம்மளுடைய சிந்தனையை கர்த்தர் சுத்திகரிக்க விரும்புகிறார். புதிய மாதத்துக்குள்ளாக இன்னும் 2 நாள் தான் இருக்கு. 1ஆம் தேதி திருவிருந்து எடுக்க போகிறோம். அவருடைய திருவிருந்து அந்த ரத்தத்தையும் பானத்தையும் குறித்து நம்ம எப்படி இருக்கிறோம் என்பதை அறிந்து கொள்வதற்கு, அதை எடுப்பதற்கு முன்பாக நீங்களும் நானும் நம்மளை சுத்திகரிப்பதற்காக தேவன் என்னை இந்த இடத்துல நிறுத்தியிருக்கிறார். கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். ரட்சிப்புக்கு எதுவான அப்படின்றால், தேவன் அருளச் செய்கிறவர் என்பதனால், தேவன் எல்லாவற்றையும் அருளச் செய்கிறவர் என்பதனால், அவர் அதை அருளச் செய்யாத நிலையில் பாவம் செய்த மனிதர்களினால் மனம் திரும்ப முடியாமல் போகிறது என்று பார்க்கிறோம். சிலது தேவன் அனுமதிக்கல, ஆனா நான் அதை தான் என்ன செய்யணும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு காலையில பாஸ்டர் 2 சட்டை எடுத்தாரு. மலர், இதுல என்ன சட்டைப்பா எடுக்கணும் போடணும், இதுல இந்த கலர் போடுங்க, அந்த கலர் திருவிருந்துக்கு போடுங்க. அப்படியா? நீ சொன்னா நான் கேட்கணுமா? இந்த ட்ரெஸ்ஸை போடுறேன். சும்மா ஜாலிக்காக சொன்னாங்க. இருந்தாலும் சில காரியங்கள், உதாரணத்துக்கு சொல்றேன், தேவன் நமக்கு சொல்ற காரியத்தை விட்டு நாமளாவே என்ன செய்கிறோம்? சில இதுல போய் சிக்கி கொள்ளுகிறோம். அதை தான் அந்த இடத்துல சொல்றாரு பாருங்க.
மனிதர்களினால் மனம் திரும்ப முடியாமல் போகிறது என்று பார்க்கிறோம். பாவம் செய்த மனிதர்களினால் சில நேரங்களில் அதுக்குள்ள சிக்கி தவித்து கொண்டிருக்கிறாங்க. ஆனா உலகத்தார் அல்ல, கிறிஸ்து என்ற போர்வையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள். உலகத்தாருக்கு அந்த இடத்துல பேசல. நம்ம ஒவ்வொரு வாரமும் நம்ம பைபிளை தூக்கிட்டு தேவனுடைய ஆலயத்துக்குள் வருகிற நமக்கு தேவன் போதித்து கொண்டிருக்கிறார், நம்மளுடைய ஆத்மாவை சீர்படுத்தி கொண்டிருக்கிறார். அதனால தேவனால் எல்லாம் கூடும். கூடுமா கூடாதா? பாவியான எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி, அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், மனுஷரால் இது கூடாதுதான், தேவனாலே எல்லாம் கூடும். மத்தேயு 19:26 இருக்கிறது. அடுத்து சொல்லுகிறார், மனுஷரால் கூடாதவைகள் தேவனால் கூடும். இதெல்லாம் நான் சொல்ற அந்த குறிப்புகளை எழுதி வச்சுக்கொள்ளுங்க. லூக்கா 18:27, மார்க்கு 10:27 இயேசு கூறுகிறார் மனுஷரால் கூடாதவைகள் தேவனால் கூடும் என்று. தூதன் சொல்லுகிறான் மரியாள் இடத்திலே, தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. லூக்கா 1:37. யோபு சொல்லுகிறார், தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவராய் இருக்கிறீர், நீ செய்ய நினைத்தது தடைபடாது, தடையே படாது. ஹல்லேலூயா. அடுத்து சங்கீதம் 115:3 சொல்லுது, தேவன் தமக்கு சித்தமான யாவையும் செய்கிறார். ஹல்லேலூயா. இதுல தான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். தேவன் தமக்கு சித்தமானவைகளை என்ன செய்கிறாரா? செய்கிறாராம். அதனாலதான் பரமண்டல ஜெபங்கள் எடுக்கும்போது எங்க பிள்ளைகளுக்கு நான் வெள்ளிக்கிழமை பிரேயர்ல சொல்லியிருக்கிறேன், முதலாவது பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய ராஜ்யம் வருவதாக, அடுத்து உம்முடைய சித்தம் செய்யப்படுவதாக. நம்ம அப்படி என்னைக்காவது ஜெபிச்சிருக்கிறோமா? ஜெபத்திற்கு என்று ஒரு நாள் பேசுகிறேன், முக்கியமாய் வருகிறேன். ஓசியா எழுதின புஸ்தகம் 4:17 என்ன சொல்லுகிறது? எப்ராயிம் விக்கிரகங்களோடு இணைந்திருக்கிறான், அவனை போகவிடு, அவனை போகவிடு. வேதம் அழகா சொல்லுகிறது. அவன் யாரோடு இணைந்திருக்கிறான்? எப்ராஹிம். ஆண்டவர் சொல்றாரு, எப்ராஹிமே உன்னை எப்படி கைவிடுவேன், உம்மை எப்படி நெகிழ்வேன், நான் உன்னை எப்படிலாம் தெரிந்து கொண்டேன். அந்த ஓசியால அழகா நீங்க எடுத்து வாசித்து பாருங்க வீட்டுல போய். நான் உன்னை பாசம் என்னும் கயிற்றினால் அல்லவா உன்னை கட்டி பிடித்தேன், எப்படியெல்லாம் நான் உன்னை வச்சிருந்தேன். ஆனா நீ எப்படி இருக்கிற? விக்கிரங்களோடு இணைந்திருக்கிற, அதனால உன்னை என்ன செய்யறேன்? போக விட்டுட்டேன். அவ்வளவுதான். அடுத்து சொல்றாரு பாருங்க, எபிரேயர் 10:26-27 வாசிங்களேன். சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு, சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களாய் இருந்தால் பாவங்களின் நிமித்தம் செலுத்தத்தக்க வேறொரு பலி இனி இராமல் நியாய தீர்ப்பு வருமென்று பயத்தோட எதிர்பார்க்குதலும் விரோதிகளை பட்சிக்கும் கோபாக்கினையுமே இருக்கும். ஹல்லேலூயா. இப்ப நடந்து கொண்டிருக்க இஸ்ரேல் சின்னோண்டு நாடு, ஈரான் பெரிய நாடு. ஆனாலும் எப்படிப்பட்ட போர்கள், இதெல்லாம் எதனால காட்டுகிறார் தெரியுமா? கர்த்தருடைய வருகை அது சீக்கிரமாய் நடந்து கொண்டிருக்கிறது. பயங்கரமான எச்சரிப்புகள் நமக்கு கிடைச்சு கொண்டே இருக்கிறது. இந்த இடத்துல சொல்லுகிறார், ஒரு சத்தியத்தை அறிந்த அறிவை அடைந்த பின்போ பாவம் செய்கிறவர்களா இருக்கிறோம். நம்ம இருதயத்தை சுத்திகரிப்போம். எப்ராயிமுக்கு சொல்றாரு பாருங்க, நான் எப்ராயிமை கைப்பிடித்து நடக்க பழகினேன், ஆனாலும் நான் தங்களை குணமாக்குறவர் என்று அறியாமற் போனார்கள். நான் கைப்பிடித்து எப்ராயிமை ஒவ்வொரு நாளும் நம்மளை என்ன செய்கிறவரா இருக்கிறாரு? வழி நடத்துகிறாரு. அவர் நம்மளை குணப்படுத்துகிறார்கள், நம்ம அறியாமலே இருக்கிறோம். மனுஷரை கட்டி இழுக்கிற அன்பின் கயிறுகளால் நான் அவர்களை இழுத்தேன், அவர்கள் கழுத்துகளின் மேல் இருந்த நுகத்தடியை எடுத்து போடுகிறவரை போல் இருந்தது. அவர்கள் பச்சமாய் சாய்ந்து அவர்களுக்கு ஆகாரம் கொடுத்தேன். மனம் திரும்ப மாட்டோம் என்றதினாலே அவர்கள் எகிப்து தேசத்திற்கு திரும்பி போவதில்லை. அசரியன் அவர்களுக்கு ராஜாவை. இதில் ஃபுல்லாக நீங்கள் வாசித்து பாருங்க. 11வது ஓசியா 11 வாசித்து பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கும். எப்ராயிமே நான் உன்னை எப்படி கைவிடுவேன், இஸ்ரவேலே நான் உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன், நான் உன்னை எப்படி அதமாக்க போலாக்குவேன், உன்னை எப்படி அழகா வசனங்கள் அந்த இடத்துல சொல்றாரு. என் இருதயம் எனக்குள் குழம்புகிறது, என் பரிதாபங்களை ஏக்கங்களாய் பொங்குகிறது. உங்களையும் என்னையும் குறித்து ஆண்டவர் ஆத்துமாவுடைய இருதயம் எப்பொழுதும் சந்தோஷமா இருக்குதா இல்லை வேதனைப்பட்டு கொண்டு இருக்குதான்றத நீங்கள் நானும் தான் அறிஞ்சு கொள்ளணும். என்னை நான் எப்படி கடந்தேன்? எசேக்கியேல நம்ம போன வட்டம் படித்தோம், யாருமே கண்டு கொள்ளலை.
ரத்தத்தோடு கிடந்தோம். அதனாலதான் சங்கீதக்காரன் சொன்னான், உளையான சேற்றுக்குள்ளே கிடந்த என்னை தூக்கி எடுத்து அப்படி ரத்தத்தினாலே கழுவி நம்மளை பரிசுத்தமாக்கின தேவன். அவருடைய இருதயம் என்னப்படும்? இன்னைக்கு ஒருத்தர் என் ஹஸ்பண்ட் இருக்கிறாருங்க, என்னோட கூட பேசல, உடனே எப்படி இருப்போம்? எப்படி இருக்கும்? மனைவி மாருங்க சொல்லுங்க, சண்டை, ஹஸ்பண்ட் பேசல, எப்படி இருக்கும்? ஹாப்பியா இருப்பீங்களா? சே என்ன ஒரு அனுபவம். எப்படி இருக்கும்? சரி, உண்மையிலே பெண்கள் ஹாப்பியாக தான் இருப்போம், ஏன்னா ரொம்ப பிரச்சனை எல்லாம் கொஞ்சம் குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்லி. ஆண்களை சொல்லுங்க, அதுக்கு மேலே ஹாப்பியாக இருக்கவே முடியாது. ஏன்னா ஒரு பொருள், வச்ச பொருள் தேடணுனாலும் அவங்க தான் வேணும், சாப்பாட்டுக்கு வேணாலும் அவங்க தான் வேணும், எதுக்குனாலும் பேரை சொல்லி என்ன செய்யணும்? கூப்பிட்டு தான் ஆகணும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அதனால கணவன் மனைவிக்குள்ளாய் பேச்சுவார்த்தை இல்லை என்றால் மூன்றாவது நபர் உள்ளே நுழைய அனுமதிக்கிறோம். நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. கணவன் மனைவிக்குள்ளர ஒரு ஒளிவு மறைவு இல்லாமல் இருந்தோமானால் அந்த வாழ்க்கை ஸ்திரப்படும், கட்டப்படும். ஆனால் அதுக்குள்ள ஏகப்பட்ட ஒளிவு மறைகள் இருக்குமானால் அதுக்குள்ள நடுவுல நம்ம யாரை தெரியுமா விட்டுருக்கோம்? பிசாசானவனை நிறுத்தி வச்சிருக்கிறோம்னு அர்த்தம். அவன் ரெண்டு பக்கட்டும் என்ன செய்ய ஆரம்பிப்பான்? ஆளிகை செய்ய ஆரம்பிப்பான். ரெண்டு பக்கட்டும் இதேதான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மணவாளனாய் இருக்கிறார், மணவாட்டியாக நாம் இருக்கிறோம். நமக்கு இடையில பிசாசானவனுக்கு இடம் கொடுத்தோமானால் மணவாளன் எனக்கென்று வைத்திருக்கிற காரியத்தை நான் பெற்றுக்கொள்ள முடியாது, நான் அங்கே போகவும் முடியாது. புரிந்து கொண்டமா? தெளிவான உங்களுக்கு விளக்கத்தை கொடுத்து கொண்டிருக்கிறேன். அழகா சொல்றாரு பாருங்க, தேவனாலே ஒரு கன்னியின் வயிற்றில கூட குழந்தைய கொடுக்க முடியும் இல்லையா? கணவன் இல்லாமல் கிழவிய கூட பிள்ளை பெற்று கொடுக்க செய்ய முடியும். ஹல்லேலூயா. அழகா சொல்றாரு, முடவர்கள், குருடர்கள், சப்பானியர்கள் குணமாக்கினார். அது மாத்திரமல்ல, மரித்தவன் உயிரோடு எழுந்தான். அது மாத்திரமல்ல, மரித்து சடலமாக்கப்பட்டு அந்த எலும்புகள் எங்கெங்கோ கடந்தது. எசேக்கியேல் அழகா பார்க்கிறோம், உலர்ந்த எலும்புகள் கூட அவருடைய வார்த்தையை கேட்டு உயிர் பெற்று எழும்பியது. ஆனால் சொல்லுகிறார் பாருங்க, எபிரேயர் எழுதின புஸ்தகம் எடுத்துக்கொள்வோமா? எபிரேயர் எழுதின புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 4-6. ஏனெனில் ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டும், ஒரு தரம் அந்தகார இருளிலிருந்து வெளியிலே அழைத்து வந்து தேவனுடைய பிரகாசம் உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்பட்டாயிடுச்சு. பரம ஈவை ருசி பார்த்தோம். பரம ஈவை, அந்த பரம தகப்பனுடைய அற்புதங்களையும் அடையாளங்களையும் நாம் ருசி பார்த்து கொண்டிருக்கிறோம், அனுபவிச்சு கொண்டிருக்கிறோம். பரிசுத்த ஆவியை பெற்றும், பரிசுத்த ஆவியை நாம் பெற்றிருக்கிறோம். கரங்களை தட்டி தேவனை ஆராதிக்கிறோம், உற்சாகப்படுத்துகிறோம். தேவ மகிமையை மேல இறங்கினது என்று சொல்லி தேவ பிரசன்னத்தை உணர்கிறோம். தேவனுடைய நல் வார்த்தையையும், தேவனுடைய நல் வார்த்தைகளையும், இனிவரும் உலகத்தின் பலன்களையும் ருசி பார்த்தோம். இனிவரும் உலகத்தின் பலன்களையும் ருசி பார்த்தோம். மறுதலித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடியால் மனம் திரும்புதற்கேதுவாய் அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கவலைப்படாதேன்னு மத்தேயில சொன்னாரு. எதை குறிச்சும் கவலைப்படாத, பயப்படாதே என்று சொல்லி 366 தடவை சொல்லியிருக்கிறாரு. ஒவ்வொரு நாளும் எந்திரிச்சோன்னா அதே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 1 பேதுருல என்ன சொன்னாரு பார்த்தீங்களா? எபிரேயர் 2:4, ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றிருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்ளுவோம்? நீங்களும் நானும் அதை குறித்து மாத்திரம் கவலைப்படுங்கன்னு சொன்னாரு. இந்த இடத்துல சொல்றாரு, எல்லாம் என்னால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஆனா மறுபடி எப்ராயிமை இழுத்து வைத்து பார்த்தோம், நிக்கலனா அவன் விக்கிரங்களோடு இணைந்திருக்கிறான் என்றால் அவனை போக விடு என்று சொல்லுகிறார். இன்னைக்கு நீங்கள் நானும் யாரோடு இணைந்திருக்கிறோம்? யாரோடு உறவு வைத்துக் கொண்டிருக்கிறோம்? யாரோடு ஐக்கியப்பட்டு கொண்டு இருக்கிறோம்? இன்னைக்கு நிறைய நேரங்கள் நம்ம மனுஷனுக்கு கொடுக்கிற நேரத்தை கூட கடவுளுக்கு கொடுக்கிறது இல்லை. ஆனா எப்பொழுது நமக்குள்ளேயே இருந்து கொண்டிருக்கிறார். என் கூட பேச மாட்டியா? என்னோட கூட இடப்பட மாட்டியா? எதையோ யாராட்டையே கேட்டுக்கிட்டு இருக்கிய, என்கிட்ட கேட்க மாட்டியா? நம்ம அறிந்து கொள்ளுவோம். அழகா சொல்றாரு பாருங்க, எபிரேயர் 10:26-27 வாசிங்க.
வாசிட்டீங்க. 29:31 வாசிங்களேன். 29. தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதித்து தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் இரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணி கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் எவ்வளவு கொடிதான ஆக்கினைக்கு பாத்திரவானா இருப்பான் என்பதை யோசித்து பாருங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு இந்த வார்த்தையை கேட்டோன்னே சத்தியமா சொல்றேன், அவ்வளவு வேதனைப்பட்டேன், அவ்வளவு அழுதுகிட்டு இருந்தேன். நீ கொடுத்த அந்த கிருபைய இன்னைக்கு அநேகர் அது ஒரு பொருட்டாவே எண்ணல. தேவன் நமக்கென்று கொடுத்திருக்கிற மகா பெரிய கிருபை, அந்த தகுதி இல்லாத நம்ம மேல் கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த கிருபை தான் நமக்கு ரட்சிப்பு என்கிற கூடிய ஒரு வஸ்திரத்தை கொடுத்தது, நம்மளை வேறு பிரிச்சது, அவருடைய பிள்ளையாய் மாற்றினது. அப்படிப்பட்ட கிருபைய நம்ம என்ன தெரியுமா செய்கிறோம்? பரிசுத்த ரத்தம், அவருடைய பரிசுத்த ரத்தம் நம்மை ரட்சித்த கிருபையை, தேவகுமாரனை காலின் கீழ் மிதித்து கொண்டிருக்கிறோம். அவர் ஒரு தடவை தானே மிதிக்கப்பட்டார், ஒரு தடவை தானே ரட்சப்பட்டார், ஒரு தடவை தான் சிலுவையில் முடிஞ்சிட்டாரே? இல்லைங்க. நீங்களும் நானும் செய்கிற பாவங்கள் அனுதினமும் நமக்குள் இருக்கிற பரிசுத்த ஆவியானவரை மிதிக்கப்பட்ட போதுல ஒரு அனுபவத்தை கொடுக்கிறது. இப்போ நம்மளோடய வர்றாங்க, என் ஹஸ்பண்ட் வந்துகிட்டு இருக்கிறாரு, நான் அவரை அவமதிக்கிறேன், நிறைய இடத்துல நான் அவமதிக்கிறேன், கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுக்கல, கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுக்கல. எப்படி இருக்கும் பாருங்களேன். ஆனா அவர் தான் எனக்கு எல்லா காரியங்களையும் செய்ய வேண்டியது இருக்குது. உண்மையா இல்லையா? என் கணவர் தான் எனக்கு தலையா இருக்கிறார், எல்லா காரியத்தையும் அவர் தான் எனக்கு பொறுப்பா இருந்து செய்யணும், எனக்கு என் பிள்ளைகளுக்கும். ஆனா நான் அவரை அவமதிக்கிறேன், அவரை தூர வைக்கிறேன், அவரை துக்கப்படுத்துறேன். எனக்கு எல்லாம் கிடைக்குமா? அப்புறம் நான் ஜெபிக்கிறேங்க, எனக்கு கிடைக்கவே இல்லை. நான் அழுகிறேங்க, நான் உபவாசிக்கிறேன். புரிஞ்சு கொண்டோமா? உணர்ந்து கொண்டோமா? இனி சடங்காச்சாரத்திற்காக திருவிருந்து எடுக்காதீங்க தயவு செய்து. யாருமே கடமைக்காக எடுக்காதீங்க. அவருடைய ரத்தத்திற்கு பங்காளியாய் இருக்கிறோம், உடன் பங்காளியாய் உணர்ந்து நம்ம எடுக்க வேண்டியது இருக்கிறது. அடுகா சொல்றாரு பாருங்க, அதனால கொடிதான ஆக்கிரனுக்கு பாத்திரவானா இருப்பான். அந்த செய்யறீங்க அப்படின்னா துணிகரமாய் செய்கிற பாவம், துணிகரமாய் செய்கிற பாவங்கள், அது உங்களை நம்மை நாமே நிதானித்துக் கொள்ளுவோம். கொரிந்தியர்ல அதுதான் சொல்லுகிறது. 1 கொரிந்தியர் 11:29 என்ன சொல்லுகிறார் பாருங்க. எண்ணத்தினாலெனில் அபாத்திரமாய் போஜனபானம் பண்ணுகிறவன், அபாத்திரமாய் இந்த போஜன பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாததினால், அந்த சரீரம் எதற்காக பிக்கப்பட்டுச்சு, எதற்காக அடிக்கப்பட்டுச்சு, எதற்காக குத்தப்பட்டுச்சு என்றத என்ன செய்கிறானா? அறியாததினால், அறியல, அதை ஏற்றுக்கொள்ளல. அப்புறம் எப்படி நமக்குள்ள சுகம் கிடைக்கும்? எப்படி விடுதலை கிடைக்கும்? தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜன பானம் பண்ணுகிறான். அந்த இதை செய்கிறீங்கன்னா உங்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும் என்று சொல்லுகிறார். நான் சொல்லல, வேதம் சொல்லுகிறது. அதனாலதான் நம்மளுடைய சபையில அதிகமாய் பட்ராஜன் சார் வந்து பயங்கர காரியங்கள்ல இருந்து மனமாற்றத்துக்குள்ளாய் வந்தாரு. இத பகிரங்கமாய் அறிக்கையா சொல்லி அவங்க பையனே சொல்லியிருக்கிறாங்க. உங்களுடைய சபையில வந்து அந்த திருவிருந்து எடுக்கிறதுக்கு அப்பா சொல்லுவாரு, அவ்வளவு நடுக்கமும் அவ்வளவு பயமும். ஏன்னா யாரும் அதை குறித்து இப்பொழுது பேசுகிறவர்கள் அல்ல, ஏதோ கொடுக்குறாங்க. இந்த வார்த்தைகள் நம்மளை சீர்படுத்தட்டும். அழகா சொல்லுகிறது, அந்த சரீரம் திராட்சை அப்பம் ரத்தமாய் இருக்கிறது, அப்பம் திராட்சையும் சரீரம் ரத்தமாய் இருக்கிறது. மத்தேயு 12:31 என்ன சொல்லுகிறதுன்னு பாருங்களேன். ஆதலால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், பாவமும் எந்த தூஷணமும் மனுஷருக்கு மன்னிக்கப்படும், ஆவியானவருக்கு விரோதமான தூஷணமோ மனுஷருக்கு மன்னிக்கப்படுவதில்லை. ஒருத்தரை தவறு பண்ணிட்டீங்க, ஒரு குற்றத்துல இருக்கிறீங்க அப்படின்னா ஆண்டவர் உங்களை தூக்கி எடுக்க தயாரா இருக்கிறார். ஆனா அவருடைய ரத்தத்துக்கு, அவருடைய சரீரத்துக்கே விரோதமாய் தூஷணமாய் நடந்து கொள்கிறோம் என்றால் அவர் பொறுத்து கொள்வாரா? பொறுத்து கொள்வாரா? பரிசுத்த ரத்தம். அழகா சொல்லுகிறார் பாருங்க, பாவம் செய்தால் மன்னிப்பு உண்டு என்று நினைத்துக்கொண்டு இன்றைக்கு கிருபையின் காலம், கர்த்தர் மன்னிப்பார் மன்னிப்பார். அழக பல புறமதத்தினர்கள் சொல்லுகிறார்கள், உங்க ஆண்டவர் தான் ஓயாம மன்னிப்பார்ல. அதனாலதான் இன்னைக்கு கிறிஸ்தவருடைய வாழ்க்கை அநேக இடங்கள்ல கோர்ட்லயும் கேஸ் அதிகமாய் போய் கொண்டிருக்குது. ஏன்னா மன்னிக்கிற தேவன் உண்டு இல்லவா? அதே ஆண்டவர் தான் கண்டித்து உணர்த்துகிறவராய் இருக்கிறார்.
எரிச்சல் உள்ள தேவனாகவும் இருக்கிறார். அதை பத்தி யாருமே சொல்றது கிடையாது. வேதம் சொல்லுகிறது பாருங்க, 29:1 சொல்லுது பாருங்க, நீதிமொழிகள். அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டோம். அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டோம் அப்படின்னா அடிக்கடி உங்களுக்கு எச்சரிப்பான வார்த்தை கிடைத்தும் தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன் தன் பிடரியை கடினப்படுத்தி, நான் செய்வது கரெக்ட் தான், நான் நடப்பது கரெக்ட் தான், சகாயமின்றி சடுதியில் நாசமடைவான். சகாயமின்றி ஒரு திகில், எந்த நிமிஷம் எது நடக்கும் தெரியாது. சகாயமின்றி சடுதியில என்ன செய்வானா? நாசமடைவானாம். வேதம் அழகா சொல்லுது, ரட்சிக்கப்பட்ட பின் செய்தால் கரைப்படும். உங்களுடைய வஸ்திரத்துல, உங்க ரட்சிப்பின் வஸ்திரத்துல அந்த பாவ கரை படுது என்ற உணர்வு உங்களுக்கு எனக்கு என்ன செய்யணுமா? இருக்க வேண்டுமாம். அழகா சொல்றாரு 2 பேதுரு 2:20-21. கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள். எல்லாரும் வாசிங்களேன். உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள் மறுபடியும் அவைகளில் சிக்கிக்கொண்டு ஜெயிக்கப்பட்டால் அவர்களுடைய பின்னிலைமை முன்னிலைமையிலும் கேடுள்ளதாகும். மகா கேடுள்ளதா இருக்குமா? ஆனா நான் இதை எடுக்கும் போது நினைச்சேன், என்ன ஆண்டவர் என் மக்களுக்கு பயமுறுத்துற மாதிரி இருக்குது. இன்னொன்னு, இந்த வசனத்தெல்லாம் பேசுனா என்ன பாஸ்டமா இப்படியே பேசுறாங்கன்ட்டு இல்ல, ஆசீர்வாதமா சொல்லுகிற போதிக்கிற அங்க ஓடிடுவோம். பிறம்பை கையாளதவன் தன் மகனை பகைக்கிறான். இன்றைக்கு நான் தாயா இருந்து இந்த இடத்துல நான் கண்டிஷன் என் பிள்ளைகளுக்கு கொடுக்கல அப்படின்னா என் பிள்ளைகள் சீர்கட்டு போவார்கள். அவர்களை சீர்படுத்த வேண்டியது பொறுப்போடு நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். அழகா சொல்லுகிறார், அறியாமல் செய்கிறவர்களுக்கு ஐயோ, அறிந்து செய்கிறவர்களுக்கு அநேக அடிகள் உண்டு. தெரியாம செஞ்சிட்டோம் அப்படின்னா உலகத்தாருக்கு ஐயோ பரவாயில்ல வா வா. ஆனா உங்களுக்கும் எனக்கும் சத்தியம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அறிந்தும் நான் பாவம் செய்கிறேன் அப்படின்னா அநேக அடிகள் உண்டு. அதனாலதான் 2 பேதுரு 3:14 என்ன சொல்கிறது என்று பாருங்களேன். ஆகையால் பிரியமானவர்களே, இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள் கரையற்றவர்களும் பிழையில்லாதவர்களுமாய் சமாதானத்தோட அவர் சந்நிதியில் காணப்படும்படி, அவர் சமூகத்திலே நிற்கும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். ஏன்னா எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி பிசாசானவன் உலகத்தாலே சுற்றி தெரியல, உங்களையும் என்னையும் தான் சுற்றிக்கிட்டே வரான். ஏன் தெரியுமா? நீங்கள் நானும் கர்த்தருக்குள்ளே கனி கொடுக்கிறவர்கள். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமா? கனி கொடுக்கிற இடத்துலதான் கல்லடி எடும். பார்த்திருக்கீங்களா? ருசி உள்ள கனியா இருக்கு, கல்லடிப்போம் அப்படின்னு. அதே போல நம்மளை சுற்றிதான் பிசாசு எப்படா வகை தேடிட்டான். அதனால ஏன் வஸ்திரத்தை நான் கரையற்றதாய் பார்த்து கொள்ள வேண்டும், பிள்ளையற்றதாய் பார்த்து கொள்ள வேண்டும். உலகத்துல பிரச்சனைகள் உண்டு, உபத்திரங்கள் உண்டு, பாடுகள் உண்டு. நம்ம அதை தூக்கி முன்னாடி வச்சுக்கிட்டே பண்ணிக்கிட்டு இருக்க கூடாது. என் ஆண்டவரை முன்ன வைக்க வேண்டும். அவர் என்னை எந்த வழியில நடத்துகிறார் என்றாரோ அதன் வழியில போவதற்கு ஆயத்தமாக வேண்டும். அதனாலதான் ஒரு பாட்டு, பழைய பாட்டு பார்த்துக்கோங்க. இயேசு இரட்சகர் பெயரை சொன்னால் எதுவும் நடக்குமே, அவர் இதயத்தோடு கலந்து விட்டால் எல்லாம் கிடைக்குமே. அவர் இதயத்தோடு கலக்கிற ஒரு அனுபவம் உங்களுக்குள் பாஸ்ட் வர்ஷிப் எடுத்துக்கிட்டு இருக்கும்போது சொன்னாரு, இருதயத்தோடு சார்ந்து. யோவான் இருதயத்துக்கு ஏற்ற, தாவீது இருதயத்துக்கு ஏற்றவனா இருந்தான். யோவான் மார்போடு சாய்ந்திருந்தான். எவ்வளவு ஒரு பாக்கியம். எனக்கு யாருமே இல்லையே, எனக்கு இந்த உலகத்தை கண்டா பயமா இருக்கு, இந்த உலகத்தில் நடக்கிற காரியங்களை கண்டால் திகிலா இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, உன்னதமான மறைவில் இருக்கிறவன் சர்வருடைய நிலையை தங்குவான். ஆமென். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். வேதம் அழகாய் சொல்லுகிறது, குறிப்பாக பாவ சொல்லுகிறது ஒரு பலவீனத்தையோ தோல்வியையோ குறிப்பிடுகிறது. பாவம் என்பது ஒரு பலவீனத்தையோ ஒரு தோல்வியையோ அது என்ன செய்கிறது? தழுவ நினைக்கிறது. ஆனால் பாருங்க, 2 பேரை பார்த்து நம்ம பார்க்க போறோம். நல்லா தெரிஞ்சவங்க தான் பேதுரு, யூதாஸ். 2 பேருமே ஆண்டவர் என்ன செஞ்சாங்க? மறுதலித்தாள்கள். ஆனா பேதுரு மறுபடி என்ன செய்தான்? மன்னிப்பை பெற்றுக்கொண்டான். மன்னிப்படைந்தவன் கிறிஸ்துவால் ஏற்றுக்கொள்ளப்பட்டவன். அடுத்து சொல்லுகிறாரு, அங்கீகாரத்தை தேவன் கொடுக்கிறார். மன்னிப்பு அடைந்தவன் என்ன செய்கிறானா? திரும்பவும் தேவனால் கிறிஸ்துவினால் ஏற்றுக்கொள்ளப்படுகிறான், அங்கீகொள்ளப்படுகிறான். அடுத்து ஊழியத்திலே பயன்படுத்தப்படுகிறான். இன்னைக்கு நீங்களும் நானும் தேவனிடத்திலே மன்னிப்பு அநேக காரியங்களுக்கு நம்ம பெற்றிருக்கிறோம். கிறிஸ்துவாலே ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறோம்.
அங்கீகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. தேவனுக்காக ஊழியம் செய்ய ஆயத்தமா இருக்கிறீர்களா? தேவனுக்காக தேவ ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துறதுக்கு இருக்கிறீங்களா? அழகா சொல்றாரு. ஆனா யூதாசு பாருங்க, அவமானமான மரணத்தை என்ன செய்தானா? சந்திக்க வேண்டியதா இருந்துச்சு. அவமானமான ஒரு மரணம். நான் ஏற்கனவே எடுத்தேன். தேவனுடைய கிருபை கொடுப்பது நித்திய ஜீவன் பேதுருக்கு கிடைச்சது. பாவத்தினால் வருக நமக்கு கொடுப்பது என்னதுன்னா மரணம், ஆக்கனை தீர்ப்பு. இந்த இடத்துல 2 பேரை நம்ம குறிச்சு பார்த்திருக்கோம். அடுத்து பாருங்க, லூக்கா எழுதின புஸ்தகம் 9:62. அதற்கு இயேசு கலப்பையின் மேல் தன் கையை வைத்து பின்னிட்டு பார்க்கிற எவனும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதியுள்ளவன் அல்ல என்றார். ஹல்லேலூயா. நீங்களும் நானும் கலப்பையில கை வச்சிட்டோம், பின்னிட்டு திரும்பி இழந்து போயிருவோம். எதை? அறுவடை இழந்து போயிருவோம், கனியை இழந்து போயிருவோம். கலப்பைக்கிட்ட வந்துட்டோம், கை வச்சிட்டோம். ஆண்டவர் கொடுத்த ஒரு பொறுப்பு. அழகா சொல்லுகிறாரு பாருங்க, பின்னிட்டு பார்க்கும் அனுபவம் இருக்குமானால் அதுதான் அவிவிசுவாசம். ஹலோ, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. நீங்களும் நானும் பக்கத்துல பார்த்து கையை கொடுத்து அவங்க கண்ணை பார்த்து சொல்லுங்க, நீங்களும் நானும் தேவனால் ஏற்றுக்கொள்ளப்பட்டோம். நம்ம பாவம் மன்னிக்கப்பட்டது. அவருடைய பிள்ளையாய் நமக்கு அங்கீகாரம் கொடுத்திருக்கிறார். அவர் கொடுத்த பணி, நான் ஊழியம் செய்ய வேண்டும், அறுவடை செய்ய வேண்டும், ஆத்துமாக்களை சேர்க்க வேண்டும். இதற்காக தான் உங்களை அழைச்சிருக்கிறாரு. ஆமென். அழகாச்சராரு பாருங்க, எபிரேயர் எழுதின புஸ்தகம் 10:38 வாசிங்க. அது வேண்டாம், வாசிங்க சிஸ்டர். நீதிமான் பிழைப்பான், பின்வாங்கி போவான், ஆனால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமாயிராது என்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாருங்க, விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைத்திருப்பான், ஆனால் அவன் மேல், அழகா சொல்றாரு, என் ஆத்துமா பிரியமாயிராது. என் ஆத்துமா என்ன செய்யாது? அழகா இந்த இடத்துல வாங்களேன். நமக்கு இஸ்ரவேல் ஜனங்களை எவ்வளவு அழகா எகிப்துல இருந்து ஆண்டவர் வெளியே கொண்டு வந்தார். எவ்வளவு பாடுகள், எவ்வளவு உபத்திரங்கள். நாம சொல்லுவோம் இதெல்லாம் வாசிக்க தான் செஞ்சோம், ஆனா அனுபவிச்சவங்களும் உண்டு. நான் சிறை இருப்புக்குள்ள கடந்தேன், என்னை ஆண்டவர் அதிலிருந்து வெளியே கொண்டு வந்தார். ஒவ்வொருத்தையும் கேட்டமானால் ஒவ்வொரு விதமான காரியங்களை, சிறையிருப்பை குறித்து நம்ம என்ன செய்யலாம், அநேக சாட்சிகள் சொல்லலாம். இந்த இடத்துல எடுத்துக்காட்டாய் சொல்லப்படுகிறது, எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருந்து வெளிவந்த இஸ்ரவேலர்கள் கர்த்தருடைய பஸ்காவை, ஆட்டுக்குட்டியினுடைய பஸ்காவை அனுசரித்து இரத்தத்தை வாசலிலே நிலைக்கால்களிலே தெளித்தவர்கள் தான் யாரு? இஸ்ரவேல் ஜனங்கள். 2வது, செங்கடலை கடக்க செய்தவர்கள் தான் இஸ்ரவேல் ஜனங்கள். பரலோக தூதர்களின் மன்னாவினால் போஷிக்கப்பட்டவர்கள் தான் இஸ்ரவேல் ஜனங்கள். சீனாய் மலையடிவாரத்திலே தேவனுடைய சத்தத்தை கேட்டவர்கள் தான் இஸ்ரவேல் ஜனங்கள். ஆனாலும் எபிரேயர் எழுதின புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், சகோதரரே, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிசுவாசமுள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்குள்ளும் இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையா இருங்கள். உங்களில் ஒருவனாகிலும் பாவத்தின் வஞ்சனையினாலே கடினப்பட்டு போகாதபடிக்கு இன்று எண்ணப்படும் அளவும் நாடோறும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லுங்கள். மற்றவர்கள் தவறு செய்கிறதா என்றால் 18 வாசிங்க. அதுலயே, பின்னும் என்னுடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பது இல்லை என்று அவர் யாரை குறித்து ஆணையிட்டார்? கீழ்ப்படியாதவர்களை குறித்தல்லவா? ஆதலால் அவிசுவாசத்தினாலே அவர்கள் அதில் பிரவேசிக்க கூடாமற் போனார்கள் என்று பார்க்கிறோம். 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் 11ஆவது வசனம். ஆகையால் சிலர் அதில் பிரவேசிப்பது இன்னும் வரப்போகிற காரியமா இருக்கிறபடியினாலும் சுவிசேஷத்தை முதலாவது கேட்டவர்கள் கீழ்ப்படியாமையினாலே அதில் பிரவேசியாமற் போனபடியினாலும் வாசிங்க. இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள் என்று வெகு காலத்திற்கு பின்பு தாவீதின் சங்கீதத்திலே சொல்லி இருக்கிறபடி இன்று என்று சொல்வதினாலே பின்னும் ஒரு நாளை குறித்திருக்கிறார். ஹல்லேலூயா. யோசுவா அவர்களை இளைப்பாறுதலுக்குட்படுத்தி இருந்தால்
பின்பு அவர் வேறொரு நாளை குறித்து சொல்லி இருக்க மாட்டாரே. ஹல்லேலூயா. அதை ஃபுல்லா நீங்க 4ஆம் அதிகாரத்தை வீட்டில் போய் நீங்க அழகா ஸ்டடி பண்ணி பாருங்க. அழகா சொல்றாரு பாருங்க. ஆனாலும் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுடைய அழகா சொல்றது அவிவிசுவாசத்தினாலும் கீழ்ப்படியாமையினாலும் கானான் என்கின்ற இளைப்பாறுதலை அடைய முடியாமல் போனார்கள். எப்படியா? பஸ்காவை அனுசரித்தார்கள், செங்கடலை தாண்டி வர பண்ணினாங்க, அற்புதம் அடையாளம் நேருக்கு நேராய் நடந்தது. இதை தான் எபிரேயர் 6ஆம் அதிகாரத்தில் 4வது வசனம் முதலாவது நம்ம படிக்கிறோம். அற்புதங்களையும் அடையாளங்களையும் காண்கிறோம். சீனாய் மலை அடிவாரத்தில் தேவனுடைய சத்தத்தையே என்ன செய்தார்களாம்? கேட்டார்களாம். ஆனாலும் இவர்கள் தங்களுடைய அவிவிசுவாசத்தினாலும் கீழ்ப்படியாமினாலும் கானான் என்கிற இறைப்பாறுதல் அடைய முடியாமல் போனவர்கள் அல்லவா. அழகா சிலர் மறுதலித்து போனவர்கள் என்பதற்கு அர்த்தம் என்னவென்றால் வேறு பக்கமாக திரும்புதல் என்று அர்த்தம். வேறு பக்கமாக திரும்புதல் என்று அர்த்தம். அழகா சொல்றாரு அல்லது சுற்றி திரிதல். ஒரு இடத்துல வசனம் இருக்குது, அது எனக்கு சரியான இடம் தெரியல. அலைந்து திரியாதீர்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. நீங்கள் என்ன செய்யாதீர்கள்? அலைந்து திரியாதீர்கள். நல்ல எனக்கு தெரிஞ்ச ஒரு பிரதர் இருக்கிறார். ஒரு இடத்துல ஒர்ஷிப் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு என்ன செய்வார் தெரியுமா? ஒர்ஷிப் வரைக்கும் அங்கே இருப்பார். இன்னொன்று முடிஞ்சோன்னு இன்னொரு இடத்துக்கு, தேவ வார்த்தைக்கு இன்னொரு இடத்துக்கு போவார். ஒரு இடத்துல நிலைத்திருந்து தேவ சத்தியத்திற்குள் வளருவதற்கு விசுவாசத்தோடு நிலைத்திருங்கள். அழகா சொல்றாரு, வேறு பக்கம் திரும்புதல் சுற்றி திரிதல் என்று பொருள். இடுக்கமும் வழி நெருக்கமுமாய் இருக்கிற வாசலை நாம் கண்டு கொள்ளாமல் தவறிவிட்டு அகலமாயிருக்கிற எப்படி வேணாலும் வாழலாம் என்கிற இந்த உலகத்தை பார்த்து சுற்றி திரிந்தோமானால், அழகா சொல்லுகிறது, அந்த வாசல் மரண வாசல், இடுக்கமும் நெருக்கமான வாசல் நித்திய ஜீவனுக்குள் அழைத்து போகிற வாசலாக இருக்கிறது. அது அழகா சொல்றது. மத்தேயு 7ஆம் அதிகாரம் 13-14 வாசிங்க. இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசிங்கள், கேட்டுக்கு போகிற வாசல், கேட்டுக்கு போகிற கெட்டு போகிற வாசல் விரியும், வழி விசாலமுமாய் இருக்கிறது, அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமுமாய் இருக்கிறது, அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். ஹல்லேலூயா. கண்டுபிடிப்போமா அன்னைக்கு? ஹல்லேலூயா. ஆவிக்குரிய கண்கள் உங்களுக்கு திறக்கப்பட்டிருக்கிறதா? விருத்த சேதனம் பண்ணப்பட்ட கண்கள். அதற்காக தான் நான் ஃபர்ஸ்டே பைபிள் எடுத்து வாசிக்கும் போது நான் சொன்னேன் உங்களோட, கண்கள் எப்பொழுதும் விழித்திருங்க. கண்கள் சொருகி போகும்படியா இந்த உலகத்தின் மயக்கங்களுக்குள்ளாய் சிக்கிவிடாதபடிக்கு அழகாய் வேதம் சொல்லுகிறது. இவர்களுடைய செயல்கள், மறுதலித்து போனவர்களுடைய செயல்கள் எப்படி இருக்கும் என்றால், எசேக்கியேல் 14ஆம் அதிகாரம் 13-14. மறுதலித்து போனவர்களுடைய செயல்கள் எப்படி இருக்கும் என்று பார்த்தால், ஒருவேளை அந்த செயல்பாடுகள் என்னுடைய வாழ்க்கையில இருக்கும் என்றால் அதை நாம் எச்சரிப்போடு அதை விட்டு விலகுவதற்காக எசேக்கியேல் 14ஆம் அதிகாரம் 13-14. மனுபுத்திரரே, ஒரு தேசம் எனக்கு விரோதமாய் துரோகம் பண்ணி கொண்டே இருந்தது. எனக்கு விரோதமாய் துரோகம் பண்ணி கொண்டே இருந்தது. பாவம் செய்தால் நான் அதற்கு விரோதமாக என் கையை நீட்டி அதில் அப்பம் என்னும் ஆதரவு கோலை முறித்து, என்கிற ஆதரவு கோல், அப்பம் என்றால் தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய வார்த்தை என்றால் தேவகுமாரன் அங்கு இல்லாதபடி பச்சிக்கிறேன் சொல்லுங்க. அதில் பஞ்சத்தை அனுப்பி மனுஷரையும் மிருகங்களையும் அதில் இராதபடிக்கு நாசம் பண்ணுவேன். அடுத்து 14 வாசித்தீங்களா? அப்பொழுது நோவா, தானியேல், யோபு ஆகிய 3 புருஷரும் அதன் நடுவில் இருந்தாலும் அவர்கள் தங்கள் நீதியினால் தங்கள் ஆத்துமாக்களை மாத்திரம் தப்புவிப்பார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த வார்த்தையை மட்டும் திரும்ப இருக்கா படிங்களேன். பஞ்சமே வந்தாலும், பயங்கரமான அவருடைய கோபக்கணி வந்தாலும், அப்படிப்பட்ட சூழ்நிலையிலையும் யோபு, நோவா, தானியேல் இவர்களுக்கு எப்படிப்பட்ட பாடுகள் வந்தது என்று நம் வேதாகமத்தில் படித்திருக்கிறோம், அறிந்திருக்கிறோம். அதிலெல்லாம் இவர்கள் எவ்வளவு ஸ்டபனாய் கர்த்தருக்காக நின்றார்கள் என்று பார்க்கிறோம். ஏனென்று இந்த வார்த்தையை நான் சொல்லுகிறேன் என்றால், இது கடைசி நாட்கள் நெருங்கி கொண்டிருக்கிறது. கிறிஸ்துவை மறுதலித்தால் மாத்திரமே இந்த தேசத்தில் இருக்க வேண்டும் என்ற சட்டம் கூட வரலாம். மத்தேயுல இருந்து அந்த சபையில இருந்தே நான் உங்களோடு கூட இந்த வார்த்தைகளை நான் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறேன். ஒருவேளை ஆண்டவர் என்னை ஆயத்தப்படுத்தலாம், நான் அப்படித்தான் எடுத்துக்கொள்கிறேன். எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பயங்கரமான ஒரு எச்சரிப்பின் வார்த்தை. இதை எத்தனை பேர் நீங்க எடுத்துக்கொள்றீங்களோ எனக்கு தெரியாது. அந்த இடத்துல அழகாச்சுறாரு. நோவா, வாசிங்க சிஸ்டர்.
அப்பொழுது நோவா, தானியேல், யோபு ஆகிய இம்மூன்று புருஷரும் அதன் நடுவில் இருந்தாலும் அவர்கள் தங்கள் நீதியினால் தங்கள் ஆத்துமாக்களை மாத்திரம் தப்புவிப்பார்கள் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. எப்படிப்பட்ட காரியங்கள் வந்தாலும் அழகா சொல்றாரு, உங்கள நீங்க நிலைத்திருந்தால் மாத்திரமே நீங்க தப்பிக்க முடியும். கிறிஸ்துவுக்குள்ளாய் நான் போன வாரம் செகண்ட் வீக்ல எடுக்கும்போது சொன்னேன், முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்பட்டவன். முடிவு பரியந்தம் எப்படிப்பட்ட பாடுகள் வந்தாலும் சரி, கிறிஸ்துவுக்காக நான் நிற்பேன் என்கிற சொல்லுகிறவன். என்னாகும் 15ஆம் அதிகாரம் 30-31 வாசிங்க. இவர்கள் என்னெல்லாம் பண்ணுவார்களாம்? அன்றியும் தேசத்திலே பிறந்தவர்களாகிலும் வாசிங்க, பிறந்தவர்களாகிலும் அந்நியர்களாகிலும் எவனாவது துணிகரமாய் யாதொன்றும் செய்தால் அவன் கர்த்தரை நிந்திக்கிறான். அந்த ஆத்துமா ஜனத்தாரில் இராதபடிக்கு அறுப்புண்டு போக வேண்டும். அவன் கர்த்தரின் வார்த்தையை அசட்ட பண்ணி அவன் கற்பனையை மீறினபடியால் அந்த ஆத்துமா அறுப்புண்டு போக வேண்டும். அவன் அக்கிரமம் அவன் மேல் இருக்கும் என்று சொல் என்றார். கர்த்தருடைய வார்த்தை எங்க? இது எல்லாமே தேவனை மறுதலிப்பார்களாம். புரிஞ்சுக்கொள்வோமா எல்லாரும்? தேவனை மறுதலிப்பார்கள். கீழ்ப்படியாமை, ஒழுக்கம் என்றது இல்ல. கிறிஸ்துவுக்குள் வருகிறோம். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை சண்டே 8 மணிக்கு ஆலயத்துக்குள்ள இருக்க வேண்டுமானால் 7:30 வந்து உட்காரணும். வேற இடத்துக்கு போறோம்னா முன்னமே என்ன செஞ்சிருவோம்? போயிடுவோம். ஒரு ஃபங்க்ஷன் போனோம்னா கூட முன்னாடி போய் நிற்போம். இந்த இடத்துல அழகா சொல்றது, தேவனுக்கு விரோதமாக துரோகம் பண்ணக்கூடும், வார்த்தையை புறக்கணித்து பாவம் செய்யக்கூடும், நிந்திக்கிறார்கள், அசட்டை பண்ணுகிறார்கள், கற்பனையை மீறுகிறார்கள். இதுல எதுல நாம இருக்கிறோம் என்பதை பார்த்து நம்மை நாமே சரிப்படுத்திக் கொள்வோம் என்று உங்களுடைய கைகளில் ஒப்பு கொடுக்கிறேன். 2 காரியத்தை சொல்லுகிறார் அப்போஸ்தலனாகிய பவுல். 2 பேரை அடையாளப்படுத்துகிறார். நீதிமொழிகள் 24:16 எடுத்து வாசிப்போமா? நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பான், துன்மார்க்கரோ தீங்கிலே இடருண்டு கிடப்பார்கள். மறுதலித்து போனா முழுமையாக பின்மாற்றம் அடைந்து போவார்கள். 1 தீமோத்தேயு 1:19-20 2 பேரை குறித்து அந்த இடத்துல சொல்லுகிறது. இமனையும் அலெக்சாந்தரும் 2 பேரை பத்தி அந்த இடத்துல சொல்லுகிறது. பின்வாங்கி போனவர்கள், மறுதலித்து போனவர்கள். இன்றொரு அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 13-23 வீட்டில் வாசிங்கள். சீமோனி அந்த இடத்துல சொல்லுகிறது, சீமோன் விசுவாசித்தவன், ஞானஸ்தானம் பெற்றவன், ஊழியக்காரனாகிய பிலிப்பை பின்பற்றி கொண்டவன், அப்போ அற்புதங்களையும் அடையாளங்களையும் கண்டு பிரமித்தவன். யாரு? சீமோன். ஆனால் ஆவிக்குரிய வரங்களை பெற ஆசைப்பட்டான். அந்த இடத்துல வேதம் அழகா சொல்லுதுங்க, வாசிங்க வசனம். அப்போஸ்தலர் எழுதின புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 19வது வசனம் வாசிங்களேன். நான் எவன் மேல் கைகளை வைக்கிறேனோ அவன் பரிசுத்த ஆவியை பெறத்தக்கதாக எனக்கும் இந்த அதிகாரத்தை கொடுக்க வேண்டும் என்றான். கொடுக்க வேண்டும் என்று சொல்லி என்ன செய்கிறான்? அடுத்து வாசிங்க. பேதுரு அவனை நோக்கி, தேவனுடைய வரத்தை பணத்தினாலே சம்பாதித்துக் கொள்ளலாம் என்று நீ நினைத்தபடியால் உன் பணம் உன்னோடு கூட நாசமாய் போக கடவது. இது ரொம்ப ரொம்ப கிறிஸ்துவுக்குள்ளாக இன்றைக்கு அநேகர் தேர்தல் நடத்தி, எலெக்ஷன் நடத்தி என்னென்னமோலாம் வந்து கொண்டிருக்குது. இது எச்சரிப்பான ஒரு வார்த்தை. போட்டி, பொறாமை, ஜாதி, இதெல்லாம் கிறிஸ்தவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கோம்? பார்த்து கொண்டு, ஏற்றம் தாழ்வு. அவருக்குள்ள என்ன அபிஷேகம்? நான் பணத்தை கொடுக்குறேன், எனக்கு அபிஷேகம் வரும். பணத்தை கொடுத்து எல்லாத்தையுமே பெற்றுக்கொள்ளலாம். பெருமை. இந்த இடத்துல வேகமா அழகா சொல்றாரு பாருங்க. ஆவிக்குரிய பரங்களை பெற ஆசைப்பட்டது உண்மை, ஆனா ஆண்டவரோடு அவன் இணைந்திருக்கவில்லை. அழகா சொல்லுது. பேதுரு அவனை பார்த்து சொல்லுகிறார், நீ கசப்பான பிஞ்சிலும் பாவக்கட்டிலும் அகப்பட்டிருக்கிறதாக காண்கிறேன். உன் இருதயம் எப்படிப்பட்டதா இருக்கிறது? உன் பணத்தின் மேல இருக்கிறது, கர்த்தருடைய அபிஷேகத்தின் மேல இல்ல. உன் பணத்தினால நீ என்ன வேணாலும் வாங்கிக்கலாம்னு நினைக்கிற. இந்த உலகத்துல என்ன வேணாலும் பணத்தினால என்ன செய்யலாம். ஆனா தேவ மகிமையவோ, தேவனுடைய பிரசன்னத்தையோ,
நித்திய ஜீவனவோ நம்மளால என்ன செய்ய முடியாது, பணத்தினால பெற முடியாது. அழகாச்சுறாரு பாருங்க. காரணம், பணத்தினால எல்லாமே வாங்கி கொள்ளலாம்னு நினைக்கிறான். அப்போஸ்தலனாகிய பவுல் சீமோன் மந்திரத்தனக்காரனை பார்த்து சொன்னதாக இருக்கிறது. அவன் மந்திரத்தனக்காரனா இருந்தான். நீ வெறுப்பினாலும் போராமையினாலும் நிரம்பி, அழகாச்சுறார் இந்த வசனம், பாவத்தால் ஆளப்பட்டு இருப்பதை நான் பார்க்கிறேன் என்றார். நீ வெறுப்போடையும் போராமையினாலும் என்ன செஞ்சிருக்கிற, உன் இருதயம் நிறைஞ்சிருக்குது. நான் பார்க்கிறேன். கசப்பான பிஞ்சு என்பது ஒருவரின் பாவத்தில் ஆழமாக சிக்கிக் கொண்டிருப்பதை குறிக்குமாம். பாவத்தின் பிஞ்சு அப்படின்னா ஆழமான, அது இன்னும் என்ன செய்யணும், முளைச்சு வெளில ஒரு ஆழமான இடத்துல என்ன செய்திருக்கு, கொண்டிருக்கிறது. எபிரேயர் எழுதின புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 15, 16, 17. ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடிக்கும், ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடிக்கு யாதொரு கசப்பான வேர் முளைத்தெழும்பி, யாதொரு, அழகா சொல்றது, கசப்பான வேறு முளைத்தெழும்பி கலக்கம் உண்டாக்குகிறதினால் அநேகர் தீட்டுப்படாதபடிக்கும், ஒருவனும் வேசி கல்லனாகவும் ஒருவேளை போஜனத்துக்காக தன் சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசாவை போல சீர்கெட்டவனாகவும் இராதபடிக்கும் எச்சரிக்கையாயிருங்கள். ஏனென்றால் பிற்பாடு அவன் ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்ள விரும்பியும், பிற்பாடு அந்த ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்ளணுமேனு வாஞ்சியோடு ஓடினாலும் கூட என்ன செய்யாதான், தள்ளப்பட்டதை அறிவீர்கள், ஆகாததென்று வேத சத்தியம் நமக்கு அழகாய் சொல்லி கொடுக்கிறது. அழிந்து போகிற போஜனத்திற்காக, அழிந்து போகிற இந்த உலக வாழ்க்கைக்காக அந்த நித்திய கிருபைய இழந்து போயிடாதீங்க. அதை கரப்படுத்திக் கொள்ளாதீங்க, அதை மிதிச்சிட்டு போகாதீங்க. உங்களுக்குள் ஆவியானவர் இருக்கிறார் என்றால் கண்டித்து உணர்த்துகிறவார், கட்டுப்படுத்தி நடத்துவார். அதற்கு நீங்கள் நானும் கீழ்ப்படிந்தோமால் மாத்திரமே. அழகா சொல்லுகிறது ஏசாயா 35ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை மட்டும் வாசிங்க. 3 to 10 குறிச்சு வச்சுக்கொள்ளுங்க. கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம். ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட இந்த உலகத்திற்குள் நம்மளை 70 வருஷம் பெலத்தின் மிகுதி 80 வருஷம் வாழப்போகிற இந்த உபத்திரமான நாட்களிலும் கர்த்தர் உங்களோடும் என்னோடும் கூட இருந்து நம்மளை மீட்டெடுக்க வல்லவராய் இருக்கிறார். அழகாச்சுறாரு, சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும், நித்திய மகிழ்ச்சி என் தலையின் மேல் இருக்கும். ஹல்லேலூயா. அதனாலதான் ரட்சிப்பை இழந்துவிட முடியும் என்று நினைப்பதல்ல. நம்ம இழந்துட்டோமோ, நம்ம இவ்வளவு தவறு பண்ணிட்டோமே, நம்மளை இழந்துட்டோமோன்ற நினைப்பதற்காக அல்ல இது. அழகா யோவான் 10ஆம் அதிகாரம் 27 to 29. என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது, என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது. நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்கிறது, அவர்கள் எனக்கு பின் செல்கிறார்கள். நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், நான் அவர்களுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன். அவைகள் ஒரு காலம் கெட்டு போவதில்லை, அவர்கள் ஒரு காலம் கெட்டு போவதில்லை. ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்துக் கொள்வதும் இல்லை, அவன் என் கையிலிருந்து பறித்துக் கொள்வதில்லை. அவைகளை எனக்கு தந்த என் பிதா எல்லாரிலும் பெரியவராய் இருக்கிறார். அவைகளை என் பிதாவின் கையிலிருந்து பறித்துக் கொள்ள ஒருவனாலும் கூடாது. ஆமென். அழகா சொல்ற, தேவனுடைய கிருபை ஒருபோதும் குறையாதது. மேலும் அவர் நம்மை விசுவாசிக்கும் அனைவரையும் என்ன செய்கிறாரா, ஏற்றுக்கொள்ளுகிறாராம். யாவரையும் எழுந்து நின்று, கர்த்தாவே இந்த வேலையிலையும் கூட நான் எவ்வளவோ காரியங்களை நான் தவறி இருக்கிறேன், இடறி இருக்கிறேன், உள்ள விழுந்திருக்கிறேன். என் கர்த்தர் இன்னைக்கு நல்ல ஒரு எச்சரிப்பான வார்த்தை எனக்கு கொடுத்தீர் ஆண்டவரே. ஒரே ஒரு நிமிடம் எழுந்து நின்று வானத்துக்கு நேராக கைகளை உயர்த்தி, அப்பா என்னை ஏற்றுக்கொள்ளுங்க ஆண்டவரே, என்னை ஏற்றுக்கொள்ளுங்கப்பா, என்னை ஏற்றுக்கொள்ளுங்க. ஏசாயா சொல்லுகிறார், இமை பொழுது மறந்தாலும் உருக்கமான இரக்கங்களினால் உன்னை சேர்த்துக் கொள்வேன் என்று சொல்லுகிறார். இந்த நாள் நமக்கு ஒரு எச்சரிப்பை நாளா இருக்கலாம். இந்த நாள் நம்மளுடைய ஆத்மாவை புதுப்பிக்கிற நாளா இருக்கலாம். இன்னொரு நாள் இதே இது கிடைக்குமா என்பது எனக்கு தெரியாது. இந்த நாள்ல என்னை ஒப்பு கொடுக்கிறேன்பான்னு சொல்லுங்களேன். என்னை ஒப்பு கொடுக்கிறேன்ப்பா. என் ஆவியை, என் ஆத்மாவை, என் சரீரத்தை, என் சிந்தனைகளை, என் செயல்பாடுகளை, என் வார்த்தைகளை, என் கிரியைகளை, என் எண்ணங்களை அப்பா உம்முடைய பலிப்பிடத்திலே தகன பலியாய் ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லுங்களேன்.
வாயை விரிவா திறந்து சொல்லுங்க. தயவு செய்து பக்கத்துல அக்கத்துல யார் இருக்கிறாங்கன்னு பார்க்காதீங்க. உங்க இருதயத்தை ஆண்டவர் அதிகமாய் நேசிக்கிறார். உங்களோடு கூட வாசம் பண்ண விரும்புகிறார். உங்களை நித்திய ஜீவனுக்கு அழைத்து போக விரும்புகிறார். நீங்க பாதியில நின்று போய் பதறினாலும் கதறினாலும் ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், எனக்கு இன்னைக்கு உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு எச்சரிப்பான ஒரு வார்த்தை, ஒரே ஒரு நிமிடம். ஓரி பல்ல கர தூர மந்தலபா கஷபர பல்ல தூர மந்தலபா ரீபா ரபல பதுர லபக்க ஷபர பல்ல தூர மந்தலபா ரீபா ரபல பரபல லிபிக்க ரபல தூர மந்தலபா ரீசுத்துர மந்தலபா கஷபர பல பரபல பர லிபிக்க துரந்தலபா. நன்றியோடு மை ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே, நன்றியோடு மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை அதிகமாய் நீ நேசிக்கிறீர் ஆண்டவரே, எங்கள் மேல் அதிகமாய் பிரியமாய் இருக்கிறீர் ஆண்டவரே. எங்களை சீர்படுத்தும்படியாய், எங்களை ஸ்திரப்படுத்தும்படியாய், நாங்கள் வலுவாதபடி எங்களை காக்கும்படியாய், எங்களுக்கு என்று மறைபொருளை இந்த நாளிலே வெளிப்படுத்தி காட்டுறதுக்காய் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. எங்கள் இருதயம் பரிசுத்தமாக்கப்பட வேண்டும் ஆண்டவரே. எங்கள் ரட்சிப்பின் வஸ்திரம் ஆண்டவரே கரைபடாதபடிக்கு காத்து கொள்ளுங்கப்பா. ஆவியானவரே, நம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம் சொல்லுவோமா? கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமா? இந்த நாளிலும் கூட கர்த்தர் உங்களை ரட்சிக்க வல்லவராய் இருக்கிறார், ரட்சிக்க வல்லவராய் இருக்கிறார். அவருடைய கிருபை ஒரு நாளும் ஆண்டவர் சொல்றாரு, என் கைகள் ஒரு நாளும் குறுகி போனதில்லை. ரட்சிக்கப்படும்படியாய் நீட்டப்பட்ட அவருடைய கரத்துக்குள் நம்ம அடங்கி கொள்ளுவோமா? நம்ம அன்பா ஏற்றுக்கொள்கிறார். யாருமே நம்மளை கண்டு கொள்ளாத போது, யாருமே நம்மளை ஏற்றுக்கொள்ளாத போது நம்மளை தேடி வந்த தெய்வம், நமக்காக ஜீவனையும் கொடுத்த தேவன் இந்த நாளிலே உங்களுக்கு பக்கத்துல நிற்கிறார், உங்கள் பக்கத்துல நிற்கிறார். நீர் என்னால் மறக்கப்படுவதில்லை என்று சொல்லுகிறார், நீர் என்னால் மறக்கப்படுவதில்லை என்று சொல்கிறார். உன்னிலே நான் மகிமைப்படுவேன் என்று சொல்லுகிறார். உம்மை கொண்டு என்னை கொண்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே பயங்கரமான பராக்கிரமசாலியாய் பல காரியங்களை செய்வதற்கு நம்மளை உருவாக்க வல்லவராய் இருக்கிறார். ஒப்பு கொடுப்போமா? ஒப்பு கொடுப்போமா? ஓரி பத்துனா மக்கா ஷபரதுர மந்தலபா ரிபக்கத்துரலபா கஷபரதுர மந்தலபா. எங்கள் வாழ்க்கையில இருக்கிற கலைகளை, பிள்ளைகளை என் கர்த்தர் இந்த நாளில் எடுத்து போட்டதுக்காக கர்த்தாவே உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் சாமி. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நாங்கள் கனி கொடுக்கிறவர்களாய் எங்களை மாற்றுங்க. அநேகர் வந்து அடையத்தக்கதாய் எங்களை சாட்சி உள்ள ஒரு பாத்திரங்களாய் நிலைநிறுத்துவீராக சுவாமி. முற்றும் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.